ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைபர் செஞ்சுட்டு பாருங்கள். இன்றைக்கி வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கிச்சன் ஆர்கனைசர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கிச்சனில் நாம் யூஸ் பண்ணுற கறி துணி தான். சில பேர் அங்கனைக்கு அங்கனை வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஒன்றா இது மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் நாம் எடுத்து வைக்கும்போது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். வேஸ்ட்டான துணிகளை எல்லாம் இந்த மாதிரி எடுத்து மடித்து அழகாக வைக்கும்போது நம்ம எடுத்து பயன்படுத்துறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். நிறையா துணிகள் வச்சுக்கிறதுனால டெய்லியுமே நாம் அதை அலசி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க வீடியோவுக்கு லைக் கொடுங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை கிச்சனுக்கு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, நாம் எப்போவாவது பயன்படுத்துகிற வளையல்கள் தான். நம்ம டெய்லியுமே பயன்படுத்துகிற வளையல்களை தனியாகவும், ஃபங்க்ஷன் அந்த மாதிரியான விசேஷங்களுக்கு பயன்படுத்துகிற வளையல்களை தனியாகவும் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி மூடி போட்ட பாக்ஸில் இந்த மாதிரி வளையல்களை வைக்கும்போது நீண்ட நாளைக்கு வரும். அது கலர் மங்காது, தூசி படிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மூடி உள்ள பாக்ஸில் வளையல்களை எல்லாம் எடுத்து அடுக்கி வைக்கும்போது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நம்ம விசேஷங்களுக்கு போகும்போது எடுத்து நம்ம போட்டுட்டு போகிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். கண்ணாடி வளையல்கள் தனியாகவும், இந்த மாதிரி மெட்டல் வளையல்கள் தனியாகவும் நாம் அடுக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் அதிகமாக வளையல்கள் வாங்க மாட்டேன். இந்த வளையல்கள் வாங்கி 3 வருஷத்துக்கு மேலே ஆக போகுது. அப்படியே இருக்குது அப்படின்னா நான் இந்த மாதிரி மூடி போட்ட பாக்ஸில் வைக்கிறதுனால தான். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது ஹேர் கிளிப்பு தான். இது எல்லாமே என் பொண்ணோட ஹேர் கிளிப்பு தான். இதுவுமே நான் வாங்கி பல வருஷங்கள் ஆகுது. இந்த மாதிரி மூடி வச்ச பாக்ஸில் வைக்கிறதுனால தான் அது வெளுத்து போகாமல், கல்லெல்லாம் கொட்டி போகாமல் அப்படியே இருக்குது. எந்த ஒரு பொருளையுமே நாம் பாதுகாப்பாக பத்திரமா வைக்கும்போது அது நாள் பட வரும். இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு அது கலராகவே இருக்கும், வெளுத்து போகாது. இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் கொடுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மெடிக்கல் பாக்ஸு தான். மெடிக்கல் பாக்ஸை நான் எப்போதுமே மூடி போட்டு வைக்க மாட்டேன். ஏன்னா தினமுமே நாம் கிச்சனில் நிற்கும்போது காலை வலிக்கும், சைனஸ் இருக்கும். அதனால் அதை அப்பப்போ எடுத்து நாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி தைலம், வலி மருந்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஓப்பன் பாக்ஸில் தான் நான் வச்சுப்பேன். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. இந்த விக்ஸு எடுத்துகிட்டு எனக்கு சளி பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலைனாலும் அதை டெய்லியுமே எடுத்து மூக்கில் வச்சு உறிஞ்சிறது என்னோட ஒரு ஹேபிட்டு. ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி தான் வச்சுருப்பேன். இந்த ஐடியா பிடிச்சிருந்தாலும் வீடியோவுக்கு லைக் கொடுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மேக்கப் ஐட்டம் தான். நம்ம தினசரி யூஸ் பண்ணுறது. நம்ம செல்ஃபில் பவுடர், சோப்பு இந்த மாதிரி உள்ளதையெல்லாம் தனித்தனியாக வைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு பேப்பர் போட்டு நம்ம பாக்ஸில் அடுக்கி வைக்கும்போது பார்க்குறதுக்கு சூப்பராகவும் இருக்கும், எடுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். இது தினசரி பயன்படுத்துகிறது. சீப்பு வகைகள், பவுடர், ஆயில் ஐட்டம், க்ரீமு இந்த மாதிரியாக உள்ளது எல்லாத்தையுமே நான் ஒரே பாக்ஸில் வச்சு செல்ஃபில் வச்சுருவேன். இது ரொம்ப நீட்டாக இருக்கும். இடமும் ரொம்ப ரொம்ப சேவ் ஆகும். நாம் தனித்தனியாக வைக்கிறத விட இந்த மாதிரி ட்ரேயில் வச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. பார்க்கவே எவ்வளவு நீட்டாக அழகாக இருக்குன்னு பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மளிகை பொருட்கள் தான். நான் நிறைய பொருட்களை கட் பண்ணிவிட்டு பாதி யூஸ் பண்ணிவிட்டு வச்சுருப்பேன். அதையுமே நான் மூடி போட்டு பாக்ஸில் தான் வச்சுருப்பேன். அப்போ தான் நம்மளுக்கு என்ன இருக்குது இல்லை அப்படிங்கிறத அப்பப்போ நம்ம பார்த்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். எறும்பு வராமல் இருக்கும். இந்த மாதிரி பிரிச்சுட்டு வைக்கிற பொருட்கள் அனைத்தையுமே ஒரு மூடி போட்ட பாக்ஸில் வச்சு நாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கும்போது நாள் பட வரும். இந்த ஐடியாவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க.
முழுசாக இருந்தாலும் நம்ம பிரிச்சுட்டு உபயோகப்படுத்தினதாக இருந்தாலும் இந்த மாதிரி பாக்ஸில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி ஒரு மேட்டு போட்டு வச்சிங்க அப்படின்னு சொன்னாக்க அழுக்கு படிஞ்சால் அதை எடுத்து அலசிட்டு நம்ம வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பழங்கள் வச்சுக்கிறதுக்கு தான் நான் இந்த ஒரு நரம்பு கூடையில் தான் நான் இந்த மாதிரி பழங்களை வச்சுருப்பேன், கண் பார்வையில் படுற மாதிரி. ஏன்னா நம்ம மறந்துடுவோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பப்பாளி பழம் மட்டும்தான் இருக்குது. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது இந்த ஊக்கு தான், ஐ ஊக்கு. இதை நான் எதுக்காக இதுக்குள்ளே மணி போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்ம புடவை ஷாலு இந்த மாதிரியெல்லாம் குத்தும்போது அந்த புடவைக்குள்ளே அந்த ஊக்கு மாட்டிக்கிட்டு நிறைய நேரம் நல்ல ஒரு காஸ்ட்லியான புடவைகள்லாம் கட் பண்ணி எடுக்கிற நிலைமைக்கு கூட வந்துடும். அதை தவிர்க்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி சின்ன பசங்களோட மணி தான் அதை அருந்திருச்சு அதை எடுத்து இந்த மாதிரி ஊக்கில் கோர்த்து வச்சுருப்பேன். எல்லா ஊக்குலேயுமே நான் கோர்த்து வச்சுருப்பேன். நம்ம சட்டுன்னு வெளியில் போகும்போது ஷாலில் குத்திக்கிறதுக்கோ புடவைக்கோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டிப்ஸு, நான் ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். அடுத்ததாக நாம் கிச்சனில் நாம் பயன்படுத்துகிற பாத்திரம் விளக்குறதுக்கான சோப்பு தான். நம்ம எக்ஸ்ட்ராவாக வாங்கி வைக்கும்போது அதை அப்படியே தனியாக போட்டுற வேண்டாம். இந்த மாதிரி அல்வா பாக்ஸு, ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் நிறையவே இப்போ கடைகளில் கிடைக்கிது. அதை வாங்கும்போது நான் எல்லாமே சேகரித்து வச்சுப்பேன். இந்த மாதிரி சோப்பு எடுத்து நம்ம பாக்ஸில் வைக்கும்போது நீட்டாகவும் இருக்கும், தண்ணி படாது, ரொம்ப நாளைக்கு வரும். இந்த மாதிரி கிச்சனுக்கு பக்கத்துலேயோ இல்லை கீழேயோ நீங்கள் வச்சுக்கோங்க. நான் கிச்சனுக்கு பக்கத்துலேயே தான் வச்சுருக்கேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இது நான் டெய்லியுமே யூஸ் பண்ணுற வளையல். இன்றைக்கி துணி துவைக்கும்போது பாத்திரம் கழுவும்போது நான் வளையலை கழட்டி வச்சுருவேன். நாள் பட நம்மளுக்கு வளையல் வரும் அப்படிங்கிறதுக்காக. இது ரெகுலராக போடுற ரிங்கு. ஒரே ஒரு ரிங் மட்டும்தான் நான் கையில் போட்டிருப்பேன். வெளியில் போகும்போது தான் மற்ற ரிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டுப்பேன். அதனால் இதையுமே ஒரு பாக்ஸில் வச்சு நம்ம கண் பார்வைக்கு நேராக வைக்கிறதுனால மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகளே இருக்காது. அதுக்காகத்தான் நான் இதை ஃப்ரிட்ஜு மேலேயே வச்சுப்பேன். என்னோட இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.